ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜி தியாக்ஸ். இன்றைக்கி வியட்நாம் போரில் பயன்படுத்திய கருவிகள், அதன் நினைவுகள் அருங்காட்சியகத்தில் பார்க்கலாம் வாங்க. ப்ளீஸ் செலக்ட் யுவர் லாங்குவேஜ். ஸோ உங்களுக்கான மொழியை தேர்ந்தெடுத்துகிட்டு பாருங்கள், அப்போ தான் புரியும். இதுதான் பதுங்கு குழிகள். கொரில்லா தாக்குதல், மிக பயங்கரமான தாக்குதல்லாம் இவங்களும் பண்ணியிருக்காங்க. வியட்நாம் படையினரும் லேஸ்பட்டவங்க கிடையாதுங்க. 59,000 அமெரிக்கர்களை கொண்டு இருக்காங்க. இந்த பாம்பு புத்து வழியாக ஒரு மூங்கில செருகிட்டு இந்த குழிக்குள்ளே இருப்பாங்க. அதன் மூலமாக அவங்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும். இதை மேலே மூடிட்டாங்கன்னா ஒவ்வொரு குழி வழியாக அவங்க அப்படியே பயணம் செய்வாங்க. இது பார்த்திங்கன்னா அமெரிக்க சோல்ஜர்ஸ் நடந்து வந்தாங்கன்னா உள்ளே ஷார்ப்பாக மூங்கில் இருக்கும், அதில் விழுந்து இறந்து போயிடுவாங்க. இதை மாதிரி 10க்கும் மேற்பட்ட வழிகளில் அமெரிக்க சோல்ஜர்ஸை அவங்க சாவடிச்சிருக்காங்க. வடக்கு வியட்நாமுக்கு சுரங்கம் வழியாகவே பார்த்திங்கன்னா சைனா, ரஷ்யா, கியூபா நிறைய போர்க்குருவிகள் கொடுத்துருக்காங்க. இங்கேயே இவங்க அடியிலே 20 வருஷம் வாழ்ந்திருக்காங்க. இவங்களுக்கான இந்த கருவிகளும் அடிப்பாதை வழியாகவே வந்திருக்கு. சமையல்லேருந்து சாப்பாடுலேருந்து எல்லாமே சுரங்கம் வழியாகவே வந்து இவங்க வென்றிருக்காங்க. இந்த போர் 20 வருடம் நடைபெற்றிருக்கு. 1955 1975 வரையும் அவங்க வாழ்க்கையெல்லாம் இந்த பதுங்கு குழிக்குள்ளேயே போயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. ரொம்பவே வருத்தமாக இருந்தது இந்த பதுங்கு குழி நாங்கள் பார்த்தது. தண்ணி கூட இப்படியே பதுங்கு குழியிலேருந்தே எடுத்துப்பாங்க. வாழ்க்கை முழுக்க இப்படி போச்சுன்னா அந்த வாழ்க்கை எவ்வளோ கொடுமையாக இருக்கும்னு நினச்சி பாருங்கள். வியட்நாம் போர் வந்து அமெரிக்க ஒரு சவுக்கடி அப்படின்றது வரலாற்று பதிவுலேயே மறக்க முடியாத ஒரு விஷயம். சிறிய நாடான இந்த வியட்நாம் கிட்ட அமெரிக்கா தோத்தது ரொம்பவே பார்த்திங்கன்னா ஒரு சவுக்கடியாக இருந்தாலும் இன்றைய நிலை வரையும் இன்னும் பல தவறுகள் அமெரிக்கா செய்து கொண்டே தான் இருக்குது. அது வருத்தத்துக்குரிய விஷயம். 60 mm மோட்டார். இது பார்க்குறது 81 mm மோட்டார். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது யுஎஸ் வெப்பன்ஸ் இன் வியட்நாம் வார். இது எல்லாமே அமெரிக்க படைகள் பயன்படுத்திய ஒரு போர்க்கருவிகள். 60 mm, 81 mm, 60 mm நேவி. இவ்வளோ பெரிய ஆயுதங்களை பயன்படுத்தி தான் இந்த வியட்நாமை பார்த்திங்கன்னா 20 வருஷம், ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 20 வருஷம் போர் செஞ்சுருக்காங்க. இவங்களும் சலிக்காமல் அவங்க கூட போர் பண்ணியிருக்காங்க. எல்லாம் கால கொடுமை தான், என்ன சொல்கிறது. மிலிட்ரி எக்யூப்மெண்ட் பார்த்திங்கன்னா யூஎஸ் என்னென்ன யூஸ் பண்ணாங்க அந்த வியட்நாம் வாரப்போ அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. வியட்நாம் வாரப்போ இதை மாதிரி ஹெல்மெட் பயன்படுத்தியிருக்காங்க. இதை மாதிரி உடுப்பு முக்கியமாக அது பார்த்திங்கன்னா பனிக்காலங்களில் பயன்படுத்துறது. இவங்க நல்லா பனிக்காலத்தில் நல்ல கதகதப்பான ஆடைகளே பயன்படுத்தியிருக்காங்க. இது எல்லாமே அமெரிக்கர்கள் பயன்படுத்திய போரின் போது பயன்படுத்திய உடுப்புகள், உபகரணங்கள் எல்லாம் இந்த அருங்காட்சியகத்தில் எல்லாமே வச்சுருக்காங்க. அந்த படைகளில் இருந்த ஒவ்வொரு டிவிஷனும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பேட்ஜுகளும் இதில் இருக்குது. வியட்நாமில் செயல்பட்ட பொம்மை ஆட்சின்னு சொல்லுவாங்க, சாய்கோன் பப்பட் கவர்மெண்ட். அந்த ஆட்சிக்காக யுஎஸ் வெப்பன்ஸ் இவங்க பார்த்திங்கன்னா இவ்வளோ வெப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வார் டைமில். முக்கியமாக பார்க்கும்போது ஆர்ம்டு வெஹிக்கிள்ஸ் மட்டும் 2074. அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது ஆக்சுவலி வெப்பன்ஸ் வந்து 1532. இவங்க கொடுக்குற இந்த கணக்கு இன்ஃபினிட்டி வெப்பன்ஸ் அது பார்க்கும் பொழுது நமக்கு
1900 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 3 பூஜ்ஜியங்கள் கொடுத்துருக்காங்க. கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட் மட்டும் 1,20,000. அதற்கான குறிப்புகள் தான் இந்த இடத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பொம்மை ஆட்சிக்கு பார்த்திங்கன்னா அமெரிக்கா உதவி இருக்குது. என்ன காரணத்துக்காக அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஏஜென்ட் ஆரஞ்சு இது பார்த்திங்கன்னா ஒரு ரசாயனம். இது நம்ம பாம்பு புத்து மாதிரி ஏற்கனவே பார்த்தோம் பாருங்கள். அதில் இந்த ரசாயனத்தை போடுறது, அப்புறம் பதுங்கு குழிகளுக்கு கிட்டெல்லாம் இதை தூவி விடுறது, இதை மாதிரி பண்ணும்போது அதை சுவாசிக்கும் பொழுது உடனடியாக இறப்பு ஏற்படும். தொடர்ந்து இது மரபு ரீதியாக அடுத்தடுத்த தலைமுறையினரும் பார்த்திங்கன்னா ஒரு வியாதியோட ஊனத்தோட பிறப்பாங்க. அவ்வளோ வீரியம் கொண்டது தான் இந்த ஆரஞ்சு கெமிக்கல். இது மிகப்பெரிய தாக்குதலை ஏற்படுத்திச்சு. மனதளவுலையும் சரி, உடல் அளவுலையும் சரி, இன்றைக்கு வரையும் நிறைய ஊனமானவர்கள் நம்ம இந்த வியட்நாமில் பார்க்க முடியும். அடுத்த தலைமுறையினரும் ஊனத்தோடு பிறக்கிறதுக்கு இந்த ஆரஞ்சு நிற இந்த கெமிக்கல் அதிகப்படியாக செலுத்தினது தான் காரணம். பாம்பு புத்து மாதிரி இருக்குது, அதில் ஒரு மூங்கில் செருகி ஆக்சிஜன் அவங்க ஸ்மெல் பண்ணுறாங்க. அந்த வழியாக இதை செலுத்தும் பொழுது அதை பதுங்கு குழிக்குள்ளேயே அவங்க ஸ்மெல் பண்ணும்போது உடனடியான மரணம் ஏற்படும். இது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பல பாதிப்புகளை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்துச்சு. அடிப்படையில் உலக நாடுகளில் இருக்க வல்லரசு நாடுகள் சிறிய நாடுகள் மேலே ஆக்கிரமிப்பு செலுத்துதல், போர் புரிதல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா செய்யக்கூடாது. இதற்கான ஒரு சட்டத்திட்டங்கள் இருந்தாலுமே இதை வல்லரசு நாடுகள் மேற்கொள்வது இல்லை. அதை தட்டி கழிக்கிறார்கள். அதை தான் பார்க்கணும். ஒன்று அவங்க அந்த நிலத்தை ஆக்கிரமிக்கணும், இல்லை அங்கே இருக்க ஒரு கனிம வளங்களை ஆக்கிரமிக்கிறது, பெட்ரோல் அதை மாதிரி இருக்க ஒரு வளங்களை ஆதரிக்கிறது. இதற்காக தான் சிறிய சிறிய நாடுகளை வல்லரசு நாடுகள் ஆக்கிரமிக்கிறாங்க. இந்த இடத்துல வியட்நாமில் நம்ம பார்க்கக்கூடியது கம்யூனிச கருத்துக்கள் இங்கே வடக்கில் பரவுது. தெற்கில் இங்கே பொம்மையாட்சி அரசர் இருக்கார். இந்த இடத்துல கம்யூனிச கருத்து பரவக்கூடாது. இதற்காகத்தான் அமெரிக்கா 20 ஆண்டுகள் இங்கே தொடர்ந்து போர் புரிஞ்சிருக்கு. அருங்காட்சியகத்தில் நம்ம விரிவாக பேச முடியல. முதலாம் இந்தோ சீனா போருக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஜெனீவா ஒப்பந்தப்படி 17வது இணைக்கோடு அது வழியாக நமக்கு வடக்கு கம்யூனிசம், தெற்கு என 2ஆக பிரிச்சிருக்காங்க இந்த வியட்நாமை. அதுக்கப்புறம் தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. வடக்கில் நல்ல ஒரு கம்யூனிச கருத்துக்கள் பரவுது சீனா நாடுகள் மூலமாக. இது பிடிக்காத இந்த அமெரிக்கா தெற்கில் பார்த்திங்கன்னா கால் பதிக்குது. அங்கே இருக்க அந்த பொம்மை ஆட்சியை கைக்குள்ளே போட்டுட்டு வியட்நாம் 2ஆக பிரிஞ்சதுக்கப்புறம் ஓச்சிமின் தலைமையில் வடக்கு வியட்நாம் இருக்குது. தெற்கில் கம்யூனிச ஒரு கருத்தை நிறுவனன்ட்டு ஓச்சிமின் விரும்புகிறாரு. ஆனால் இங்கே தெற்கில் நம்ம பார்க்கும்போது அமெரிக்கா கைக்குள்ளே இருக்க பொம்மையாட்சி இங்கே அந்த கருத்துக்களை பரவ விடலை. ஆனாலும் இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய கிளர்ச்சியாளர்கள் தனியாக இருக்காங்க. இங்கே இருக்க அரசை எதிர்த்து, இங்கே இருக்க அமெரிக்க படைகளை எதிர்த்து இவர்களும் தனியாக போராடுறாங்க. இதை மாதிரி பக்கம் பார்த்திங்கன்னா சின்னதாக தனியாக நிறைய பிரிவுகள் இங்கே போராடிட்டே இருக்காங்க. 1968 வடக்கு வியட்நாம் படை நல்ல ஒரு தாக்குதலை கொடுத்தது. இது அமெரிக்காவுக்கு நல்ல பாதிப்பை ஏற்படுத்துது. அங்கே இருக்க அமெரிக்க மக்களுக்கு இவங்க செய்கிறது பிடிக்கவே இல்லை. அமெரிக்க மக்கள் இந்த அமெரிக்க செயலுக்கு எதிராக போராட துவங்கினாங்க. இப்போ எப்படி இந்த காலகட்டத்தில் நடக்குதோ அதே மாதிரி தான் அப்பையும் நடந்திருக்கு. புரியும்னு நினைக்கிறவங்களுக்கு. 1973 பாரிஸ் அமைதி ஒப்பந்தம். இதன் மூலமாக எல்லாரும் 1973 இங்கேருந்து மூட்டை கட்டிட்டு அமெரிக்காவுக்கு போயாச்சு. வியட்நாமும் சந்தோஷமாக இன்னைய வரையும் இருக்காங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். வியட்நாம் போரை பற்றி உங்களுக்கு சிறு துளி தான் சொல்லியிருக்கேன். இந்த கதை மிகப்பெரிய கடல் அளவு. தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். வியட்நாமோட பள்ளிக்கூடத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க. மாணவர்கள் இப்போ வெளியில் வந்துட்டாங்க. இவங்களுக்கு அரை நாள் பொழுது தான் பள்ளி. வியட்நாம் உணவுகள் எதனா நம்ம இங்கே ஒன்று ட்ரை பண்ணுவோம்.
ஏன்னா நம்ம வெளியில் வந்துட்டு ஒரு நாள் கூட ட்ரை பண்ணவே இல்லை. ஃபைனலாக நம்ம வியட்நாம் வந்து கிளம்புறதால இங்கே எதனா ஒரு வியட்நாம் உணவு நம்ம சாப்பிட்லாம். கடையை கண்டுபிடிச்சாச்சு, வித்தியாசமாக சாப்பிடலாம். How much this one? இது பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு 50 ரூபா. நல்ல ஒரு பொரி உருண்டையை நம்ம சாப்பிடுவோம். இவங்க பொரியை வந்து ரவுண்டாக பண்ணியிருக்காங்க, தித்திப்பாக. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஒரு வியட்நாம் பன்னு ஒன்று சாப்பிட்றோம். ரொம்ப அருமையாக இருக்குது. இதில் டிஃப்ரெண்ட்டாக வந்து மேங்கோ ஃப்ளேவரில் போட்டிருக்காங்க. வியட்நாமில் என்னமோ போட்டிருக்காங்க. இதில் என்னமோ தேங்காய்லாம் போட்டு மாம்பழம் போட்டு ஒரு சூப்பரான பன்னு. இங்கே எதிரிலேயே ஸ்கூல் இருக்கிறதால எல்லா பிள்ளைங்களும் இங்கே வந்து வாங்கி சாப்பிடுவாங்க. சரி, நம்ம ஒரு மத்தியானம் ஒரு லைட் ஒரு ஸ்நாக் 11 மணிக்கு சாப்பிடுவோமே. காலையில் நம்ம பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸு சாப்பிட்டுட்டு தான் வந்தோம், டிஃபன்லாம். இருந்தாலும் இந்த வியட்நாமை சுற்றி பார்க்கும் பொழுது பக்கத்தில் இருக்க இந்த பள்ளியை பார்க்க வந்தோம். இந்த பள்ளி மாணவர்கள் மாலை பொழுது வராங்கன்னா என்னென்ன சாப்பிடுவாங்க? நம்ம எப்படி ஸ்கூல் முடிஞ்சு வந்தால் நொறுக்கு தீனி தின்னுவோமோ அதே மாதிரி இந்த ஸ்கூல் வாசலில் இருக்குது. இந்த மாம்பழ பன்னு இங்கே ரொம்பவே ஃபேமஸ்ஸு. சாப்பிட்டு பார்த்து நான் எப்படி இருக்கு சொல்கிறேன். அந்த பொரி உருண்டைக்கு பதில் பொரி தட்டு அதை நான் வாங்கிட்டேன். அப்புறமா நம்ம சாப்பிட்லாம் முறுமுறுப்பாக. இப்போதைக்கு இதை நம்ம டேஸ்ட் பண்ணுவோம். மாம்பழ ஃப்ளேவரில் ரொம்பவே சூப்பராக இருக்குது, க்ரீமியாகவும் இருக்குது. கண்டிப்பாக வியட்நாம் வந்தீங்கன்னா இதை மாதிரி வித்தியாசமான உணவுகளை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. நடுவில் மாம்பழத்தோட அந்த ஃப்ளேவரில் அட்டகாசமான சுவையில் இருக்குது. ஆமாம், ஸ்கூலில் எவ்வளோ சீக்கிரம் விட்டாங்க?